இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனித யூஜன் டி மேஸ்னார்டிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. என்று மே மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இயேசு மண்ணினின்றுதான் நம்மை உருவாக்கினாராம். ஆனாலும் நாம் விசேஷமானவர்கள். ஏன்? நாம் படைக்கப்பட்டு இருப்பது இயேசுவின் சாயலில்தான். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், கேளுங்களேன். தண்ணீரை விட்டு மீனை விலகி எடுத்து விட்டால், வெளியே போட்டுவிட்டால் மீனால் உயிர் வாழ முடியுமா? துள்ளி துள்ளி இறந்து போகும். அப்படித்தானே? அதே போல இன்னொரு உதாரணம், மண்ணை விட்டு மரத்தை, செடியை, கொடியை பிரித்து எடுத்து விட்டால் அது வளருமா சொல்லுங்கள்? இல்லை நண்பர்களே, பட்டு போகும். அப்படித்தானே? அதே போலத்தான் இயேசுவோடு தாய் மரியோடு ஜெபமாலையில் ஜெபத்தில் இணைந்து இருந்தால்தான் நமக்கும் வாழ்வு. இல்லை என்றால் பிசாசு ஈஸியாக நம் குடும்பத்தை, அதன் நிம்மதியை, உடல் நலனை, ஆசிர்வாதங்களை கெடுத்து விடுவான். இயேசு தருகிற நித்திய ஜீவனை நாமும் நம் குடும்பமும் இழக்காமல் இருக்க தவறாமல் குடும்ப ஜெபம், தனி ஜெபம், ஜெபமாலை செய்ய வேண்டும் நண்பர்களே. இல்லை, கொஞ்சம் நாம் சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுத்தால், படுத்து கொண்டால், ஏதாவது ஒரு சண்டை, சச்சரவு, இழப்பு, பிரிவு, குழந்தைகளின் தீய நடத்தை, எதிர்த்து பேசும் குணம், இவற்றின் மூலம் ஆசிர்வாதங்களை பறிக்க முயற்சிப்பான் பிசாசு. இதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. இயேசு சொல்லுகிறார், நீ ஒரு சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது, உனக்கு வேண்டியவையெல்லாம் செய்யத்தான் நான் இருக்கிறேன் என்பதாக. இவ்வளவு அருமையான இயேசுவை விட்டு ஒரு நாளும் நாம் விலகக்கூடாது. சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? இந்த வாசகத்தில் பவுலின் வழக்கு அரசன் அகிரிப்பாவிடம் எடுத்துரைக்கப்படுகிறது. யூதர்கள் பவுல் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தாலும் உண்மையில் அவர் செய்த குற்றம் ஒன்றே ஒன்றுதான். அப்படி அவர்கள் நினைத்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி சாட்சி கூறியது. பெஸ்துவுக்கே இந்த வழக்கு குழப்பமாக இருந்தது. ஏனெனில் இது அரசியல் குற்றமல்ல, நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் பற்றிய விஷயம் அல்லவா? பவுல் பயந்து அமைதியாக இருக்கவில்லை. சிறையில் போட்டால் கூட அங்கும் இயேசுவை பற்றி அறிவித்தார் பவுல். இந்த முதல் வாசகம் நமக்கு கற்றுக் கொடுப்பதென்ன? உண்மையான விசுவாசம் நமக்குள் இருந்தால் எந்த சூழ்நிலையும் அந்த விசுவாசத்தை மாற்ற முடியாது. கஷ்டம், எதிர்ப்பு, தவறான குற்றச்சாட்டு நம் வாழ்க்கையில் வந்தாலும் இயேசுவின் சாட்சியாக நாம் நிற்க வேண்டும். பவுலுக்கு சிறை வந்தது, ஆனால் அவரது உள்ளத்தில் சுதந்திரமும் ஜெபமும் துணிவும் இயேசுவின் மேல் இருந்தது. ஒரு மனிதர், அதாவது நீங்கள் நேர்மையாக வாழும்போது குடும்பத்திலும் பணியிடத்திலும் சில நேரங்களில் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். உங்களை பற்றி பிறர் குறை கூறலாம். ஆனால் அவர் உண்மையில் நிலைத்திருந்தால், அந்த மனிதர் இயேசுவை பற்றி கொண்டால், காலம் உங்களது நேர்மையை வெளிப்படுத்தும் நண்பர்களே. கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை மற்றவர்கள் கேலி செய்யலாம் அல்லது ஏதாவது புரிந்து கொள்ளாமல் பேசலாம். ஆனால் உண்மையை விட்டுவிடாமல் நிலைத்திருப்பதே முக்கியம். பவுல் சிறையில் இருந்தாலும் மனதில் தோற்று போகவில்லை. ஏனெனில் பவுல் மனிதர்களின் தீர்ப்பை விட இயேசுவின் உண்மையை அதிகமாக விசுவசித்தார். உண்மைக்காக நிற்பவரை சூழ்நிலை கட்டுப்படுத்த முடியாது.
விசுவாசம் நம்முடைய சுகமான நாட்களில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வரும் சோதனையின் நாட்களிலும் வெளிப்பட வேண்டும் நண்பர்களே. சூழ்நிலைகள் கட்டுப்படுத்தினாலும் உண்மையான விசுவாசத்தின் குரலை யாராலும் அடக்க முடியாது. சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவிடம் 3 முறை நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்கிறார். பேதுரு இயேசு இறப்பதற்கு முன்னால் 3 முறை அவரை மறுதளித்தார். ஆனால் இயேசு அதையே மனதில் வைத்துக்கொண்டு பேதுருவை குற்றம் சாட்டவில்லை. மாறாக அன்போடு பேதுருவை அழைத்து, என் ஆடுகளை பேணி காக்கிற பொறுப்பை உனக்கு தருகிறேன் என்று கூறுகிறார். இதன் மூலம் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இயேசு நம்முடைய தவறுகளை மட்டுமே எப்போதும் பார்ப்பதில்லை. மன்னித்து மறந்து நம்முடைய மனம் மாறிய இதயத்தைத்தான் இயேசு பார்ப்பார். உண்மையான அன்பு வெறும் வார்த்தையில் அல்ல, பொறுப்பிலும் இயேசுவிற்காக நாம் வெளிப்படுத்தும் ஜெபத்திலும் ஜெபமாலையிலும் தான் இருக்க வேண்டும். இயேசு பேதுருவை மீண்டும் நம்பினார். அதே போல நம்மையும் இயேசு நம்புவார், மீண்டும் நமக்கு வாழ்வு தருவார். நம்மிடமும் பேதுருவிடம் சொன்னதைப் போல என்னை பின்தொடர்ந்து வா என்று இயேசு அழைப்பார். இது வெறும் இயேசுவை பின்பற்றி நடப்பதை பற்றிய அழைப்பு அல்ல, நம் வாழ்க்கை முழுவதையும் இயேசுவை நம்பி ஒப்படைக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் தவறு செய்த மாணவனை உடனே தள்ளிவிடாமல், நீ மீண்டும் எழும்பு, நல்லபடியாக படி, உன்னால் முடியும் என்று நம்பிக்கை கொடுத்தால் போதும். பெற்றோர்கள் இதே போல நம்பிக்கை கொடுத்தால் போதும், அந்த மாணவன் புதிய உற்சாகத்துடன் முன்னேறுவான் நண்பர்களே. அதுபோல இயேசுவும் பேதுருவின் கடந்த கால தோல்வியை, கடந்த கால மறுதலிப்பை மட்டுமே பேசவில்லை. அவருடைய எதிர்காலத்தில் பேதுரு என்ன ஆகப் போகிறார் என்பதை அறிந்திருந்தார் இயேசு. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் தவறலாம், பலவீனம் அடையலாம், இயேசுவை ஏமாற்றியதாக, ஜெபிக்காததாக உணரலாம். ஆனால் இயேசு இன்னமும் நம்மிடம் கேட்கிறார், நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று. நாம் ஆம் இயேசுவே, உன் மீது அன்பு கொண்டிருக்கின்றேன் என்று பதில் சொன்னால் போதும், நம்மை அரவணைத்துக் கொள்வார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு புதிய வாழ்வை தருவார் நண்பர்களே. தோல்விக்கு பிறகும் மறுதலிப்புக்கு பிறகும் இயேசு நம்மை அழைக்கிறார், என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைக்கிறார். இன்று நீங்கள் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா? இறைவா, எங்களை காத்தருளும். இயேசுவே, உம்மிடம்தான் நாங்கள் இன்று அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். எங்களை காத்தருளும் இயேசுவே. எங்கள் ஆண்டவர் நீரே, எங்கள் தலைவர் நீரே. உம்மையன்றி வேறு செல்வம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் பெற்றிருக்கும் பெரிய செல்வம் நீர்தான் அப்பா என்று இன்று நாங்கள் மனமாற அறிக்கையிட்டு ஜெபிக்கின்றோம். எங்களது உரிமை சொத்து நீர்தான் இயேசுவே. நீரே எங்கள் கிண்ணம், எங்களுக்குரிய பங்கை காப்பவரும் நீரே. இயேசுவே, எங்கள் உழைப்புக்கு ஏற்ற பங்கை எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பத்தில், பணியிடத்தில், பொது வாழ்வில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை, பங்கை எங்களுக்கு பெற்றுத்தரும்படியாய் செபிக்கிறோம். எனக்கு அறிவுரை வழங்கும் இயேசுவே, உம்மை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. நீர்தான் இரவிலும் பகலிலும் என் மனதில் பேசுகின்றீர். நான் ஜெபிக்கும் நேரத்தில், நான் பயணம் செய்யும் நேரத்தில் என்னோடு பேசுபவர் நீரே. இயேசுவே, எப்போதும் என் கண்முன் உம்மை வைத்திருக்கின்றேன். நீர் என்னுடைய வலப்பக்கத்தில் இருந்து என் கைகளை பிடித்து நான் அசைவுறாமல் வாழ எனக்கு துணை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவே. என் இதயம் உம்முடைய ஆசிர்வாதங்களை கண்டு நாளையும் அதற்பிறகு வரும் நாட்களிலும் அக்களிக்கும்படி செய்தருளும். என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளும்படி செய்தருளும். என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும்படி செய்தருளும். என்னை பாதாளத்தில் நீர் ஒரு நாளும் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியில் நீர் விடவே மாட்டீர் இயேசுவே. உம்மை விசுவசிக்கின்றேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். என்னுடைய வாழ்க்கை எனக்கு புரியவில்லை இயேசுவே. இன்று என்ன நடக்கின்றது, நாளை என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. நீர்தாமே என்னை வழிநடத்தும்படியாய், என் பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்பதை விசுவசிக்கின்றேன். உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. அந்த பேரின்பத்தை நான் சொந்தமாக்கிக் கொள்ள ஒவ்வொரு நாளும் மறவாமல் உம்மிடம் திருப்பாடல்கள் மூலம் ஜெபிக்கவும்,
ஜெபமாலைகளின் மூலம் மரி அன்னையின் பரிந்துரையை நாடவும் துணை செய்யும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.